இந்த வாரம் ஒன் பீஸில் 1160வது எபிசோட் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமான ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக காமிக்கில் ரிலீஸ் ஆன அந்த லோக்கியோட என்ட்ரன்ஸ் இந்த எபிசோடில் இருக்குது. அதுவும் தாறுமாறாக என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க லோக்கிக்கு. ஸோ இதுவரையிலும் இந்த ஒரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. காமிக் படித்தவங்களுக்கு தெரியும், அதாவது மாங்கா படித்தவங்களுக்கு தெரியும் இது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னு. ஆனால் இதுவரையிலும் இந்த கேரக்டர் ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த எபிசோடில் இந்த கேரக்டர் ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் அந்த கிராஃப்ட்லேண்ட் மாதிரி இருக்கிற அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து லூஃபியும் அவங்க க்ரூவும் எப்படியோ எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. லூஃபி வந்து கியர் 4 யூஸ் பண்ணி அந்த பிளேஸை வந்து அட்டாக் பண்ணி சன்கார்டுன்னு சொல்லியிருந்த அவனை வந்து அங்கே தும்சம் பண்ணிவிட்டு அந்த இடத்த உடச்சிட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வராங்க. வரும்போது தான் தெரியுது அந்த இடம் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்னோவாக இருக்குது. ஸோ ஸ்னோவாக இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப குளிராக இருக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே ஓரளவுக்கு கோல்டை வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுவும் நாமியாலெல்லாம் அந்த கோல்டு டெம்பரேச்சரை வந்து தாங்க முடியல. ஆக்சுவலி இங்கே வந்து சாப்பர் வந்து ரெயின்டியருங்கனால அவனுக்கு அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகலை. அவங்கள கூட்டிகிட்டு வந்த அந்த கேட்டும் அங்கேருந்து பயந்து ஓடிடுது. ஸோ நாமியால் குளிர் தாங்க முடியல. அந்த கேட்டுக்கிட்ட கெஞ்சிரா, இருந்தாலும் அந்த கேட்டை அவங்கள அங்கேயே விட்டுட்டு போயிடுது. அப்போ தான் ரெயின்டியர் சொல்லுது, அதாவது சாப்பர் சொல்கிறான், பரவாயில்ல நாமி, நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்படி. அவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே ரொம்பவே பெருசாக இருக்குது, உயரமாக இருக்குது. நம்ம எங்கே தான் இருக்க எல்லாமே ஜெயின்ட் சைஸில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசனையோடு பார்க்குறாங்க. பக்கத்தில் ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ பார்க்குறதுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குது. அதுவும் பல்லாயிரம் வருஷம் வளர்ந்துருந்தால் தான் ஒரு மரம் வந்து அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, ஏன்னா உண்மையிலேயே நம்ம எல்பாக்கு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஸோ எல்லாருமே அப்படியே ஒளிய ட்ரை பண்ணுறாங்க. மரத்தையெல்லாம் பக்கத்தில் போய் பார்க்குறாங்க. இவங்க வந்து ஒரு 100 பேர் நின்னா தான் அந்த ட்ரீயோட உயரத்துக்கு வருவாங்க போல். அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்தில் யாரும் நடந்து வர்ற மாதிரி தெரியுது, அதுவும் ஜெயின்ட் சைஸில். ஸோ இவங்க ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒளிஞ்சது பார்க்குறாங்க. அப்புறம் தான் தெரியுது அங்கே வர்றவங்க எல்லாம் ஜெயிண்ட் அப்படின்னு. ஸோ எல்லோரும் சத்தம் போடாமல் இங்கே இருப்போம், அவங்களுக்கு நம்ம இருக்கிறது தெரிஞ்சதுன்னா நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிவிட்டு இவங்க இருக்கிறத யாருமே காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு லேடி ஜெயிண்ட் வருது. அவங்க வந்து யாரை பற்றி பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் வராங்க. இவங்க யாரை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் பைரட்ஸை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க பேசிக்கிட்டு வராங்க. அப்போ இவங்க கூட நம்ம லூஃபியோட கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கண்ணில் தென்படாமல் மரத்தோடமாக ஒளிஞ்சிருக்காங்க. என்ன தான் லூஃபி கேங்கில் ஜோரோ, சாஞ்சி, சாப்பர் இவங்கெல்லாம் கம்முன்னு இருந்தாலும் உங்களுக்கே தெரியும் லூஃபி வந்து சேட்டை பிடிச்சாலும் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்டா அவங்கள போய் இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான்னு தெரியும். இவங்கள பார்த்தா நல்லவங்களாட்டு இருக்கு, சரி இவங்களை போய் மீட் பண்ணி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஃபஸ்ட்டு சாஞ்சி வந்து, நீ என்ன பைத்தியமா, அவங்கள பார்த்தியா இல்லையா ஜெயின்ஸு, இப்போ தான் ஒருத்தங்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு வந்தோம், மறுபடியும் போய் இவங்ககிட்ட போய் நம்ம பிரச்சனை மாட்ட போகிறோமா அப்படின்ட்டு அடித்து உட்கார வைக்கிறா. அதுக்கப்புறம் லேடி ஜெயிண்ட்டை பார்த்தோன்னே சாஞ்சியும், ஓ பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க, அவங்க கூட போய் பேசணும் அப்படின்ட்டு சாஞ்சியும் கிளம்புறான். 2 பேர்த்துக்கு மண்டையிலே 2 போட்டு அப்படியே சாஞ்சியும் லூஃபியும் நாமி அங்கே உட்கார வச்சிட்றா. இதுக்கு மேலே நீங்கள் சேட்டை பண்ணிங்கன்னா உங்களை நானே கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டவும் செய்கிறா. அந்த ஜெயின்ட்ஸ் பாஸ் ஆகிற வரலும் இவங்க எந்த ஒரு சேட்டையும் பண்ணாமல் ஒரு வழியாக அப்படியே அமைக்க உட்கார வச்சிட்றாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அவங்க பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க எல்பாவில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஊசாப் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறான். அவனோட ரொம்ப நாள் கனவு எல்பாக்கு போகணுங்கிறது. ஸோ அந்த கனவு நிறைவேறுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறான். அதேமாதிரி நாமியால் அங்கே நடக்க முடியல. சாப்பர் உடனே ரெயின்டியராக மாதிரி, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நாமி, இந்த பாலத்து வழியாக எஸ்கேப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. சரின்ட்டு எல்லாருமே அந்த பாலத்தில் நடக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த பாலம் ரொம்பவே பழசான பாலமாக இருக்குது. அப்போ தான் திடீர்னு லூஃபியோட இன்ஸ்டிங்ஸ்க்கு ஏதோ ஒரு கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி, அது ஒரு ஹாக்கி ஏதோ ஒன்று இன்ஸ்டிங்ஸ் வந்து வர்ற மாதிரி இருக்குது. சரி இந்த பாலத்துக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி லூஃபி சொல்கிறான். இவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்மளால் லூஃபியை வந்து தடுக்க முடியாது, போகட்டும் நம்ம விட்டுருவோம் அப்படிங்கிற முடிவு பண்ணிடுறாங்க. நான் அந்த பக்கம் போகிறேன், நீங்கள் பாலத்து வழியாக போங்க, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வரேன், பாலத்துக்கு கீழே ஏதோ இருக்குது, நான் போய் என்னென்னு செக் பண்ணிவிட்டு வரேன், நீங்கள் பத்திரமா போங்க கைஸ் அப்படின்ட்டு லூஃபி பாலத்து மேலேருந்து கீழே ஜம்ப் பண்ணிடலாம். ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. இவங்களாம் பாலத்து வழியாக போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணிவிட்டு லூஃபியோட மற்ற குரூ இப்போ வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களை அப்படியே காட்டுறாங்க. ஜெயின்ஸும் அவங்களையும் எங்கே தான் போயிருப்பாங்க லூஃபி, ஒரு வேளை கப்பல் கம்மிருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃப்ராங்கி சொல்கிறான், நான் பண்ண கப்பல் வந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணியில் மூழ்காது, அந்த கப்பலை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், மோஸ்ட்லி அவங்க வந்து எல்பா ரீச் ஆகிருப்பாங்க, ஸோ நம்மளும் எல்பாவை தேடி போவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நியூஸ் பேப்பரில் ஒரு முக்கியமான நியூஸ் என்னென்னா, டோரி ப்ராக்கி இவங்க 2 பேர்த்துக்கும் பவுண்ட்ரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது நியூஸ் பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க. ஏன்னா அது நமக்கு எதுக்கிட்ட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் இவங்களுக்கு ஹாப்பியாக
ஆயிடுது. ஏன்னா இவங்களும் பைரட்ஸ் தானே, பவுண்ட்ரி இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுக்கு ஹாப்பியாக தானே இருக்கும். அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் பேப்பரில் இன்னும் நிறைய விஷயம் போட்டிருக்கு. என்னென்னா அந்த எகேடே ஐலாண்டில் நடந்த பிரச்சனையில் என்னென்னா வேகப்பங்கை கொன்னது வந்து லூஃபி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை பார்த்துட்டு எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. எப்படி லூஃபி எதுக்கு வேகப்பங்கை கொல்ல போகிறான், யார் இந்த ஃபால்ஸான இன்ஃபர்மேஷனை போட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லூஃபியோட கையில் இருக்கிற அந்த எக்ஸ் மார்க் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்குது. ஆனால் லூஃபியோட ராபினுக்கு டவுட் வருது. ஏன்னா ஃபோட்டோ அவ்வளோ கிளியராக இல்லை, ஆனால் கையில் இருக்கிற அந்த எக்ஸ் மார்க் மட்டும் ஏன் இவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே பாதர் பண்ணல. சரி, கண்டிப்பாக அவங்க எல்பா போயிருப்பாங்க, நம்ம இப்போ எல்பா போவோம், அவங்கள மேபி எல்பாவில் நம்ம வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. அப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது தான் அங்கே இருக்க ஜெயின்ஸ் எல்லாம் ஒரு முடிவு போகிறாங்க. என்னென்னா அந்த அங்கே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா அங்கே எங்கள் நாட்டோட இளவரசர் இருக்கார், அவரை நாங்கள் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம். அவர் வந்து சேம் ஆஃப் த எல்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் வந்து அவங்க ஃபாதரையே கொன்னுட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா அவரை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஜெயின்ஸ் வந்து சொல்கிறாங்க, அந்த லோக்கியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ தப்பி தவறி கூட உங்கள் கேப்டன் அங்கே போய் அந்த லோக்கியை வந்து ரிலீஸ் பண்ணிடக்கூடாது, அது பெரிய ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியே அங்கே லூஃபியை காட்டுறாங்க. லூஃபி அங்கே கீழே போனான்னு தெரியுமா? கீழே போனதுக்கப்புறம் அங்கே நிறைய ஜெயின்ட் சைஸில் இருக்க உல்ஃப் இருக்குது. அந்த உல்ஃப் என்ன பண்ணுதுன்னா இவனை அட்டாக் பண்ண வருது. அப்போ அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த கேட்குற சத்தத்தில் அங்கே இருக்கிற உல்ஃப் எல்லாமே பறந்து போயிடுது. அதுவும் எல்லாமே ஜெயின்ட் சைஸில் இருக்குது. பயந்து ரொம்ப தெரிச்சு ஓடியது. அப்போ தான் லூஃபி வந்து மீட் பண்ணுறான். ஏதோ ஒரு உருவம் ஜெயின்ட் சைஸில் இருக்குது. அதை வந்து பல சங்கிலி போட்டு கட்டி வச்சுருக்காங்க. என்னென்ன பக்கத்தில் போய் பார்க்குறான். அந்த ஒவ்வொரு சங்கிலியில் இருக்க அந்த ஒவ்வொரு நாட்டுமே பார்த்திங்கன்னா லூஃபியை விட பெருசாக இருக்குது. அப்போ பார்த்துங்க அந்த உருவம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணுறாங்க அந்த கேரக்டர் தான் லோக்கி. அதாவது ஷேம் ஆஃப் எல்பா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் பற்றி ரொம்பவே தவறான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் காட்டுறாங்க. ஏன்னா அவங்க அப்பாவை கொண்டதா மாதிரியும் இந்த எல்பாவுக்கு ரொம்ப கலங்கம் விளைவிச்ச மாதிரியும் அந்த மாதிரி தான் ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஸோ உனக்கு என்னை பற்றி தெரியாது போல், அதான் நீ என்னை பார்க்க வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி லூஃபியை பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி லோக்கியும் சொல்கிறான். ஸோ லோக்கி அவனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் தான் லோக்கி, நான் தான் சன் காட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை பார்த்ததுக்கப்புறமா நமக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா வர்றவன் எல்லாம் சன்காடுங்கிறீங்க, உண்மையான சன்காடே நம்ம லூஃபி தான்டா, அவன் முன்னாடியே என்னடா சன்காடுங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எல்பாஸில் இருக்க எல்லா ஜெயின்ட்டுமே அந்த சன்காட் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகிருக்காங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப ஹையர் பொசிஷனில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது இதில் புரியுது. ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் லோக்கி ஃபைட் வருதா, இல்லை லோக்கி ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி வரப்போகிற எபிசோடில் பார்ப்போம். அதுவரை நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.